Hi guys, வணக்கம் and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் உங்கள் டாக்டர் மஞ்சு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய பல்லு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நான் ஒரு வேர் சிகிச்சையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்திருக்கேன். உங்களுக்கு வேர் சிகிச்சைன்னா எப்படி பண்ணுவாங்க, எதுக்காக இத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஐ பட்டன்லேயும் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே உங்களுக்கு அந்த வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரூட் கெனாலுக்கு ஓகே சொல்லலாம், எந்த பேஷண்ட்ஸ் ரூட் கெனால் பண்ணிக்கலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த பல்லுக்கெலாம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு சில டாக்டர்ஸ் இந்த பல்லுக்கு ரூட் கெனால் பண்ண முடியாதுங்க, இதுக்கு தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க ஏன் இந்த பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதான் ரூட் கெனாலில் எந்த பல்லையும் சேவ் பண்ணலான்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு சில பல்லு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு சில டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு சில ட்ரீட்மெண்ட் நமக்கு அது ஒத்து வராததுனால நம்ம பல்லை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ எந்த வகை அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது உங்களால் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் ஓகேவா, கரெக்டாக நம்ம பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த ஒரு பல்லு சொத்தை உள்ளே இருக்கக்கூடிய ரத்த குழாய், அதாவது பல்ப்புங்கிற ஒரு ரீஜியனை அட்டாச் பண்ணுது, அதாவது எந்த ஒரு சொத்தை அந்த பல்ப்புங்கிற இடத்த தொடுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரூட் கெனால் ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ரூட் கெனால் அவசியம் கிடையாது. சரிங்களா? இதுதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வலியோடு போயிருக்கீங்க, ப்ளஸ் உங்களுக்கோட அந்த ரத்த குழாயில் இருந்து கீழே வரைக்கும் அந்த வேர் நுனி வரைக்கும் பரவிடுச்சுன்னா உங்களுக்கு ரூட் கெனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப வலியோடு போயிருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகள் எல்லாமே கொடுத்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஈரோட எண்டில் நான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, எந்த இடத்துல வெளியே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு சில பேருக்கு ஈறு இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஈரில் ஒரு வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஈறு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டூத் பவுடரு இல்லை கம்ஸ்க்கு கொடுத்துருக்கிற மசாஜ் க்ரீம்ஸு இல்லை ஜெல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஒரு சில பல்லுனால இன்ஃபெக்ஷன் அந்த நுனி வரைக்கும் பரவி அது எந்த இடத்துல வெளியே போகிறதுன்னு தெரியாது. அந்த பஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சலம் கோத்துருக்கும். அந்த சலம் நமக்கு டூத்தோட எண்ட்லையும் கோக்கும். எங்கே நம்ம நமக்கு பரு வருது இல்லை எங்கேயாவது நமக்கு உடம்புல ஹீட் பபிள்ஸ் மாதிரி வருது, ஏதாவது ஒரு வீக்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு சலம் கொட்டும் இல்லையா, அதே கான்செப்ட் தான் நம்ம பல்லுலையும் நடக்கும். ஸோ அந்த வீக்கம் வெளியே உங்களுக்கு தெரியறதுனால உங்கள் ஈர பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது ஒரு சில பல்லு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸும் நீங்கள் தாராளமாக ரூட் கெனால் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு பல்லை எடுத்திருக்கீங்க, அந்த பல்லை எடுத்ததை நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும், அதாவது திரும்ப அந்த பல்லை கட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் நடுவில் ஒரு பல்லை எடுத்திருக்கீங்கன்னா அந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய பல்லுக்கு நம்ம ரூட் கெனால்ங்கிறது உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு ரூட் கெனால் பண்ணி அடைக்கிறதுக்கே மேக்ஸிமம், அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் ஸ்டார்டிங்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த ரெண்டு பல்லுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த ரெண்டு பல்லையும் சுற்றியில் குறைச்சிட்டு தான் உங்களுக்கு 3 பல்லாக கட்டுவாங்க. ஸோ இல்லாத பல்லும் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆயிரும், உங்களுக்கு இருக்கிற 2 பல்லோட சப்போர்ட்டில் இல்லாத பல்லு ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொல்கிறாங்க, அந்த டைமில் உங்களுக்கு இந்த ரூட் கெனால் பண்ணிக்கோங்க, பின்னாடி இந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. பிரிட்ஜ் கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு டூத் வந்து வெளியே விழுந்திருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பல்ல கேர் பண்ண மாட்டாங்க தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எங்கே அடிபட்டிருக்கு பாடியிலையும் அதை தான் நம்ம வந்து பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு முன்னாடி இந்த மாதிரி விழுந்தோ அந்த மாதிரி ஏதாவது அடிபட்டிருந்ததுனால உங்களுக்கு வந்து பல்லு விழுந்திருந்தது அப்படின்னா, உடனடியாக வந்து வித்தின் டைம்குள்ளே, அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைம்குள்ளே போக முடியுமோ டென்டிஸ்ட்டை போய் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைம்குள்ளே போயிட்டிங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட பல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சில பேர் வந்து ரூட் கெனால், உங்கள் பல் வந்து ஒரு ரத்த குழாயோட, அதாவது ஒரு நல்ல ஒரு டூத்தாக இருக்குது, இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது, அதாவது உயிருள்ள ஒரு டூத்தாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பல்ப் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதாவது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாக்கெட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கரெக்டாக வருமா வராதாங்கிறது வந்து பண்ணக்கூடிய டைம், அதாவது உங்கள் டூத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் உங்களுக்கு ரூட் கெனால் வந்து அந்த பல்லுக்கு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கூச்சம் இருக்குது, அதாவது பல்லு வந்து ஃபுல்லாக அரிச்சு போயிருக்கும், பாதி பல்லுக்கு மேலே அரிச்சு, அதாவது ரொம்ப கடிக்கிற ஹேபிட்ஸ் அந்த மாதிரி அதுக்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன ரொம்ப பல்லு போட்டு கொறிச்சிக்கிட்டே இருக்கீங்க, இப்படிலாம் மைல்டாக இப்படிலாம் வந்து கொறிச்சிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காகட்டும், இல்லை ரொம்ப வயசானவங்களுக்காகட்டும், அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா பல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைஸை வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த எனாமெல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, ரொம்ப வந்து உங்களுக்கு கூச்சம் தாங்க முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வெறும் கூச்சம் பேஸ்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து ஒரு அளவுக்கு தான் தாங்கும். பாதி பல்லுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கூச்சம் வந்து பொறுக்கவே முடியாது. நீங்கள் என்ன குடித்தாலும், அதாவது நீங்கள் சூடாக தான் அப்படி கோல்டாக தான் அப்படிலாம் கிடையாது, நார்மலாக ஒரு வாட்டர் குடித்தாலே உங்களால் அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து உங்களால் பியர் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரூட் கெனால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும் டூத்து. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக ரூட் கெனாலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம யாரெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம், யாரெல்லாம் வந்து ரூட் கெனால் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து அடுத்ததில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதனால தான் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா, இப்படி நம்ம பிரச்சனை இருக்கா, சரி நம்ம டாக்டர் ரூட் கெனால் பண்ண சொல்கிறாங்களா, கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற வேரையே நம்ம எடுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த பல்லு வலியே இருக்காது. அது மீறி வலி வருது அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, உங்களுக்கு ஈறுகள் மூலமாக, அந்த பல்லோட ஈறுகள் மூலமாக தான் அடுத்த பிரச்சனை வருமே தவிர உள்ள அந்த பிரச்சனை எதுவுமே வந்து நெக்ஸ்ட் வரவே வராது. இதுதான் வந்து டைரக்ட் கான்செப்ட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் வலி வருமே தவிர, அதே மாதிரி நீங்கள் கேப் போட்டதுக்கு அப்புறமும் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் டூத்தை. இந்த டீத் மெயின்டெனன்ஸ்ங்கிறது தான். நம்ம ரூட் கெனால் வந்து ஒரு 2000 ரூபா போட்டு செலவு பண்ணுறோம், ப்ளஸ் கேப் வந்து ஒரு 2500 ரூபாய் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடுறோம். ஸோ மினிமம் வந்து ஒரு பல்லுக்கு நீங்கள் 5000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. எவ்வளோ வேணால் இருக்குது, அதுலேருந்து நிறைய கூட இருக்குது, 10,000 ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ அவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணி சொல்ல தான் முடியும், இந்த மாதிரி டீத்தை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஸோ இதுக்கு மேலே வந்து வரக்கூடாது அப்படின்னா இப்படிலாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ டெய்லி வந்து நம்ம பார்க்க முடியாது இல்லையா. ஸோ உங்கள் டூத்தை நீங்கள் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணுறோம், ₹1 கூட அது வந்து ஒரு மதிப்பு தான். ஸோ நீங்கள் செலவு பண்ணுற டூத்தை வந்து கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட உங்களோட மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. அது போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து விழுகுது அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஏஜ் ஆயிடுவீங்க. ஏஜ் ஆகிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எலும்புகள் கரைஞ்சி அந்த டூத் விழுந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த பல்லில் வலியே இருக்காது. வலியே இல்லாமல் அது பாட்டுக்கு தான் விழுந்துருமே தவிர அந்த வலி வந்து சுத்தமாக அந்த பின்னாடி வந்து வரவே வராது. இதுதான் கான்செப்ட். ஏன்னா உள்ளே இருக்கிற உயிரே நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஜஸ்ட் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம அந்த டூத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம கடிச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கடிச்சு சாப்பிட முடியலன்னா நம்மளால என்ன சாப்பிட முடியுமா, ஏதாச்சும் கிடையாது. ஸோ ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள்
வித் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனோட இயங்கிட்டு இருக்கு நம்ம பாடியில். ஸோ அதுதான் வந்து ரூட் கெனாலோட கான்செப்ட். ஸோ இதை வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா கூட அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு போய் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருக்கும் யாருக்காச்சும், இது பண்ணலாமா, இவங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதே கான்செப்ட் தாங்க குழந்தைங்களுக்கும், சரிங்களா? ஸோ குழந்தைங்களுக்கும் இதே கான்செப்ட் தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, குழந்தைங்க அப்புறம் பெரியவங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பராக வந்து மெடிசன் எடுத்துக்கோங்க. 3 days உங்களுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, என் டாக்டர் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இது ஓகேவா, பண்ணலாமா டாக்டர், வேணாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற பட்சத்தில். ஏன்னா வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டைரக்ட் ஹெல்த் இது கிடையாது. நம்ம வந்து பல்ல டைரெக்டாக பார்த்து தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமா வேணாமாங்கிறது நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டென்டிஸ்ட்ரி ரிலேட்டட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் ஈஸியாக வந்து என்னோட வீடியோவை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Dr. Manju.